பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைய இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். இருந்த போதிலும் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி சொல்லக்கூடிய அமைப்பாக தான் நம்ம இதை சொல்கிறோம். பிப்ரவரி மாதம் ரிஷபராசிக்கு 100க்கு 80% நல்ல பலன்கள் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் பிரச்சனை இல்லை, ஆனால் கவனம் தேவை. பிரச்சனை இல்லை, ஆனால் கவனம் தேவை. ஏன்னா படிப்பில் கவனம் சிதறி படிப்பை தவிர மற்ற விஷயங்களில் கவனம் போகும். படிப்பில் மார்க் அப்படிங்கிறது குறையும். அரசாங்க தேர்வு எழுதக்கூடியவங்க கவனமாக படிக்கணும். இன்னும் எஃபெக்ட் போடணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் போகணும். முயற்சிகள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இன்னும் கொஞ்சம் அதிகமான முயற்சி எடுங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த போட்டித் தேர்வில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையக்கூடியதெல்லாம் கண்டிப்பாக வரும். இல்லை சார், நான் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கேன் சார், அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உறுதியான வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையும் சரி, செவ்வாயினுடைய 7ஆம் பார்வையும் சரி, செவ்வாயினுடைய 8ஆம் பார்வையும் சரி, உங்களுக்கு அரசு கிரகம் உங்களுக்கு உங்கள் ராசியில் அரசு கிரகங்கள் இந்த பிப்ரவரி மாதத்தில் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால் அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளுக்காக இருக்கட்டும், அரசியல் தொடர்புடையவங்களுக்காக இருக்கட்டும், அரசியல் சம்பந்தப்பட்டு ஒரு வணிகத்தை நடத்தக்கூடியது, அரசியலை நம்பி பழைக்கக்கூடியது, அரசாங்கத்தை நம்பி பழைக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே ஏற்புடைய ஏற்றங்களை தரக்கூடிய காலகட்டம் இந்த பிப்ரவரி மாத காலகட்டம். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.